ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் செமஃபோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். செமஃபோர் அப்படிங்கிறது ஜஸ்ட் வேரியபிள். இந்த வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸை சின்க்ரோனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மோர் தென் ஒன் ப்ராசஸ் கன்கரண்ட்டாக ரன் ஆகும் பொழுது அங்கே ரேஸ் கண்டிஷனோ டேட்டா இன்கன்சிஸ்டன்சியோ நடக்காமல் பார்த்துக்கும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனும் ப்ராக்ரஸும் நடக்கிறதுக்குள்ள ஹெல்ப்பை பண்ணும். இந்த செமஃபோர்ஸில் 2 ஆப்ரேஷன் நடக்கும். செமஃபோருங்கிற வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி 2 ஆப்ரேஷனை இந்த செமஃபோரில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஒன்று வெயிட் ஆப்ரேஷன், இன்னொன்று சிக்னல் ஆப்ரேஷன். வெயிட் ஆப்ரேஷனை P அப்படிங்கிற லெட்டர்லேயும் சிக்னல் ஆப்ரேஷனை V அப்படிங்கிற லெட்டர்லேயும் டினோட் பண்ணுறோம். வெயிட் ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா செமஃபோரோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் காலியாக இருக்கா, வேக்கண்ட்டாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸ் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்குபை பண்ணியிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற வேலையை வெயிட் ஆப்ரேஷன் பண்ணும். புதுசாக வர ஆப்ரேஷனை ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணாமல் வெயிட் பண்ணு அப்படிங்கிற வேலையை வெயிட் ஆப்ரேஷன் பண்ணும். சிக்னல் ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் என்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், புதுசாக யார் வேணாலும் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க, கிரிட்டிக்கல் செக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சிக்னலை சென்ட் பண்ணும். செமஃபோரோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த ஒர்க்கை சிக்னல் ஆப்ரேஷன் பண்ணுது. செமஃபோரோட வேல்யூ 0 அப்படின்னு இருக்குன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்குப்பைடாக இருக்குது. ஏதோ ஒரு ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனில் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. எந்த ப்ராசஸும் உள்ளே வர முடியாது. எந்த ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்காக வெயிட் பண்ணுதோ அந்த ப்ராசஸ் பிளாக் ஸ்டேட்லேயோ ஸ்லீப் அப்படிங்கிற ஸ்டேட்லேயோ இருக்கும். ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணலாம். செமஃபோரோட வேல்யூ 0 அப்படின்னா என்ன அப்படின்னா புதுசாக வர்ற ப்ராசஸை பிளாக் பண்ண வெயிட் பண்ண, ஏன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆல்ரெடி ஆக்குப்பைடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் செமஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று பைனரி செமஃபோர், இன்னொன்று கவுண்டிங் செமஃபோர். இந்த பைனரி செமஃபோர் அப்படிங்கிறது ஆல்சோ நோன் அஸ் மியூடெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மியூடெக்ஸ் அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனை இது லாக் பண்ண யூஸ் ஆகிற செமஃபோர். இப்போ பைனரி அப்படிங்கிற வார்த்தையிலே தெரியுது, ஒன்று செமஃபோரோட வேல்யூ 0வாக இருக்கும், அப்படி இல்லாட்டி 1ஆ இருக்கும். மேக்ஸிமம் செமஃபோரோட வேல்யூ எதை வச்சு செட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிளில் தான் செமஃபோருக்கு வேல்யூவை செட் பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா செமஃபோரோட வேல்யூ 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம். அடுத்தது கவுண்டிங் செமஃபோர். கவுண்டிங் செமஃபோர் அப்படிங்கிறது அது -∞ +∞ வேரி ஆகும். அதாவது இப்போ நம்மக்கிட்ட 10 கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது, 2 பிரிண்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்மள்கிட்ட அவைலபிள் ஷேர்டு ரிசோர்ஸஸ் எவ்வளோ? 2. அப்போ இங்கே செமஃபோரோட வேல்யூவை 2 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவோம். அதான் இந்த லைனில் இருக்குது. எத்தனை ரிசோர்ஸஸ் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கோ அதை தான் செமஃபோரோட வேல்யூவாக நம்ம செட் பண்ணுவோம். அடுத்து இது 2 தான் வெயிட் அண்ட் சிக்னல் ஆப்ரேஷன். இது 2ம் அட்டாமிக் ஆப்ரேஷன். அட்டாமிக் ஆப்ரேஷன்னா என்ன? ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும்போது அந்த ப்ராசஸ் இடையில ப்ரீஎம்ப்ட் ஆகாது. ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனாதான் அந்த ப்ராசஸ் ப்ரீஎம்ப்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே எஸ் அப்படிங்கிற வேரியபிளை -1 பண்ணியிருக்கோம், இங்கே +1 பண்ணியிருக்கோம். அப்போ எஸ் அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூவை நம்ம மாற்றிருக்கோம், ஆனால் 2மே அட் அ டைமில் நடக்கவே நடக்காது. எஸ் மைனஸ் கம்ப்ளீட் ஆனாதான் S++ நடக்கும். 2ம் சேம் டயத்தில் நடக்காது. அதை தான் இதை அட்டாமிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த P அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வெயிட், ஸ்லீப், டவுன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதுசாக வர ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்குப்பைடாக இருக்குது, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லலாம். இல்லை புதுசாக வர ப்ராசஸ் நம்மளால் கிரிட்டிக்கல் செக்ஷனை ஒர்க் பண்ண முடியாது, அதனால் அதை ஸ்லீப் மோடில் போட்டுடலாம். செமஃபோரோட வேல்யூவை டவுன் பண்ணலாம். அதனால் P அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு வெயிட்டு, ஸ்லீப்பு, டவுன் ஆப்ரேஷன் நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். V அப்படிங்கிற ஆப்ரேஷனை சிக்னல், வேக்கப், அப் ஆப்ரேஷன். அதாவது நான் என்னோடய ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், புது ப்ராசஸ் யார் ரெடியாக இருக்கியோவா அப்படின்னு சிக்னல் கொடுத்தா
அது வி ஃபங்க்ஷன். வேக்கப் பண்ணுறது, அதாவது பிளாக்லேயோ ஸ்லீப்லேயோ இருக்க ஒரு ஃபங்க்ஷனை ரெடி கியூக்கு மறுபடி கொண்டுட்டு வர்றது. எப்போ அது நம்மளோட கிரிட்டிக்கல் செக்ஷன் ரெடி ஆயிடுச்சு, எந்திரிங்க ரெடி கியூக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதாகவும் நம்ம நியமிக்கலாம். இன்னொன்று செமஃபோரோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது அப் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேம் கொடுக்கலாம். ஸோ இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்னென்ன ஒர்க்கை பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பைனரி செமஃபோர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பைனரி அப்படிங்கும்போதே செமஃபோரோட வேல்யூ என்னது? இனிஷியல் வேல்யூ 1. இப்போது P1 ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். வருது எஸ்ஸோட வேல்யூ 1. while s less than or equal to 0. 1 less than or equal to 0வா? இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால வைல் லூப்பை விட்டு வெளியில் வந்து எஸ்ஸை மைனஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னவாகும்? 0 ஆக்கிட்டு P1க்கு கிரிட்டிக்கல் செக்ஷனை அலாட் பண்ணும். இந்த டயத்தில் P2 உள்ளே வருது. P2 உள்ளே வந்து கண்டிஷனை செக் பண்ணுது. 0 less than or equal to 0வா அப்படின்னு பார்த்தா கண்டிஷன் ட்ரூ. அதனால P2க்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் கிடைக்காம வைல் லூப்பாக இன்ஃபைனைட் லூப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அன்டில் இந்த P1 ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட எக்ஸிட் கோடு அதாவது நம்மளுடைய செமஃபோர் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணாத வரைக்கும் P2வால் கிரிட்டிக்கல் செக்ஷனை ரீச் பண்ண முடியாது. P1 அதோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே செமஃபோரை இன்க்ரிமெண்ட் பண்ணி P2க்கு சிக்னல் பண்ணுற வரைக்கும் P2வால் கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அடுத்தது கவுண்டிங் செமஃபோர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மக்கிட்ட 10 சிஸ்டம் இருக்குது, ஆனால் 2 பிரிண்டர் இருக்குது. ஸோ செமஃபோரோட வேல்யூவை நம்ம 2ன்னு செட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட P1, P2, P3 3 ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர்றாங்க. செமஃபோரோட இனிஷியல் வேல்யூ என்னது? 2. P1 ஃபஸ்ட்டு வருது. 2 less than equal to 0வா அப்படின்னு பார்க்குது. கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால எஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுது, P1க்கு கிரிட்டிக்கல் செக்ஷனை கொடுத்துருது. அடுத்து P2 வருது. இப்போ செமஃபோரோட வேல்யூ 1. 1 less than 0வா அப்படின்னு பார்க்குது. கண்டிஷன் ஃபால்ஸ். மறுபடி எஸ்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 0 ஆக்கிட்டு P2க்கு கிரிட்டிக்கல் செக்ஷனை அலாட் பண்ணுது. இப்போ நம்ம P3 வருது. P3 வரும்போது 0 less than 0வா less than or equal to 0வா? ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ வைல் லூப்பு இன்ஃபைனைட் லூப்பாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். P3க்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் அலாட் ஆகாது. P3க்கு எப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் அலாட் ஆகும்? P1 இல்லாட்டி P2 ரெண்டில் யாராவது ஒரு ஆள் கிரிட்டிக்கல் செக்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு செமஃபோரோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஒழிய P3ஆல் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, கிரிட்டிக்கல் செக்ஷனை அக்சஸ் பண்ண முடியாது. P1 அல்லது P2 எக்ஸிட் ஆகிட்டு செமஃபோரோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு P3 கையில் கிரிட்டிக்கல் செக்ஷனை கொடுக்கும். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற கண்டிஷனையும் ப்ராக்ரஸையும் இந்த செமஃபோர்ஸ் நம்மளுக்கு பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுக்குது. இவ்வளோதாங்க செமஃபோர்ஸ். தேங்க்யூ.